இந்த தொடரில் பம்பலப்பிட்டி புனித பீட்டர்ஸ் கல்லூரிக்கு எதிராக நடைபெற்ற போட்டியை 20-7 என்ற புள்ளிகள் கணக்கில் வென்று கண்டி திருத்துவ கல்லூரி புள்ளிப்பட்டியலில் தனது முதலிடத்தை உறுதி செய்து கொண்டது. பம்பலப்பிட்டி புனித பீட்டர்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் கண்டி திருத்துவ கல்லூரி 2 ட்ரை 2 கோல்கள் மற்றும் 2 பெனால்டி மூலம் புள்ளிகளை பெற்றனர். புனித பீட்டர்ஸ் அணியினர் ட்ரை மற்றும் கோல்கள் மூலம் புள்ளிகளை பெற்றனர். 29 புள்ளிகளை பெற்ற கண்டி திருத்துவ கல்லூரி கிண்ணத்தை கைப்பற்றியதுடன் 22 புள்ளிகளை பெற்ற ஜாகிரா கல்லூரி 2வது இடத்தை பெற்றது. பம்பலப்பிட்டி புனித பீட்டர்ஸ் அணி 3வது இடத்தை பெற்றதுடன் கொழும்பு இசைப்பத்தன கல்லூரி 4ஆம் இடத்தை பெற்றது. மருதானி புனித ஜோசப் கல்லூரி பாடசாலைகளுக்கு இடையிலான ரக்பி லீக் தொடரில் கிண்ணத்தை கைப்பற்றியுள்ளது. கண்டி ஸ்ரீ சுமங்கல வித்தியாலயத்துடனான போட்டியில் வெற்றி பெற்றுள்ளது. போகம்பரையில் நடைபெற்ற போட்டியில் 31-26 என்ற ரீதியில் வெற்றி பெற்றது. 5 ட்ரை மற்றும் 3 கோல்கள் மூலம் புள்ளிகளை பெற்றனர். சுமங்கல வித்தியாலயத்தினர் 4 ட்ரை மற்றும் 3 கோல்கள் மூலம் புள்ளிகளை பெற்றனர். மருதானி புனித ஜோசப் கல்லூரி 5 ட்ரை மற்றும் 3 கோல்கள் மூலம் புள்ளிகளை பெற்றனர். சுமங்கல வித்தியாலயத்தினர் 4 ட்ரை மற்றும் 3 கோல்கள் மூலம் புள்ளிகளை பெற்றனர்.